சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 42. பேலூர் மடத்து நாட்கள். சுவாமிஜியின் வாழ்க்கையில் முக்கிய பணிகள் ஒவ்வொன்றாக நிறைவேறின. கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றிய குடும்பத் தலைவன் தனது பிள்ளைகளும் சந்ததிகளும் தனது பாதையில் நடைபோடுவதை பெருமையுடன் பார்ப்பதைப் போல ஸ்ரீராமகிருஷ்ணரின் பணி தமது சந்ததியால் சிறப்பாக வளர்வது கண்டு பெருமை கொண்டார் சுவாமிஜி. பேலூர் மடம் நிறுவப்பட்டதிலிருந்து சுமார் 6 மாதங்கள் சுவாமிஜி கல்கத்தாவில் இருந்தார். இந்த நாட்களை அவர் மடத்திலும் சில வேளைகளில் பலராம்போஸின் வீட்டிலுமாக கழித்தார். அவர் எங்கிருந்தாலும் புதிய தலைமுறையினரை உருவாக்குவது, துறவுக்கு உன்னத லட்சியங்களாக திகழ்கின்ற சில துறவியரை விட்டு செல்வது, அதன் மூலம் ஸ்ரீராமகிருஷ்ணரின் மாபெரும் பணி தொடர்ந்து நடைபெற செய்வது என்பது அவரது நோக்கமாக இருந்தது. அதற்கேற்ப தமது வழிகாட்டுதலின் மூலமும் அதற்கு மேல் தமது வாழ்க்கை மூலமும் இளம் துறவியருக்கு எப்போதும் உதவினார் அவர். சுவாமிஜி சில வேளைகளில் பலராம்போஸின் வீட்டில் சென்று தங்குவது மற்றொரு விதத்திலும் நன்மை விளைவித்தது. பேலூர் மடம் கல்கத்தாவிலிருந்து சற்று தொலைவில் இருந்ததால் பலரால் அவரை சென்று காண முடியவில்லை. கல்கத்தாவில் அவர் பலராம்போஸின் வீட்டில் வரும்போது பலர் அவரை காண முடிந்தது. அதன் மூலம் பலர், குறிப்பாக இளைஞர்கள், அவரிடம் நெருங்கி பழக முடிந்தது. சுவாமிஜியின் கருத்துக்களால் தங்கள் வாழ்க்கையை பொருள் பொதிந்ததாக மாற்றிக்கொள்ள முடிந்தது. இவ்வாறு ஒருமுறை சுவாமிஜி பலராம்போஸின் வீட்டில் தங்கியிருந்தார். அப்போது அவரை காண விஜயகிருஷ்ண கோஸ்வாமி வந்திருந்தார். சுவாமிஜி அவரை வரவேற்பதற்காக அருகே வந்தார். விஜயர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் நெருங்கிய சீடர். அது மட்டுமின்றி சுவாமிஜியின் பிரம்மசமாஜ நாட்களில் அவருக்கு ஆச்சாரியராக திகழ்ந்தவர். அந்த மரியாதை நிமித்தமாக சுவாமிஜி அவரது பாதங்களை தொட்டு வணங்க சென்றார். தம் முன் ஒரு மாணவனாக வளைய வந்த நரேன் இன்று உலக குருவாக திரும்பி வந்திருப்பது கண்டு அந்த மரியாதையில் அவரது பாதங்களை பணிய சென்றார் விஜயர். ஆனால் இருவரும் ஒருவர் பாதங்களை மற்றவர் தொட அனுமதிக்கவில்லை. மீண்டும் ஒருமுறை இருவரும் முயற்சித்தனர். ஆனால் நடக்கவில்லை. கடைசியில் சுவாமிஜி சிரித்தபடியே விஜயரின் கையை பிடித்து கொண்டு கீழே விரிக்கப்பட்ட விரிப்பில் அமர்ந்து அவரை தம் பக்கத்தில் அமர்த்தி கொண்டார். விஜயரின் உணர்ச்சிகள் பெருக்கெடுத்தது. அவர் ஆழ்ந்த பரவசத்தில் இருந்தார். எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் பேச முடியவில்லை. ஸ்ரீ குருதேவர் அருள் கூர்ந்து என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று துண்டு துண்டாக சில வார்த்தைகள் மட்டுமே வெளிவந்தன. சுவாமிஜியின் சாநித்தியம் அவரிடம் அவ்வளவு தெய்வீக அலைகளை எழுப்பியிருந்தது. அவர் அசைவின்றி அமர்ந்திருந்தார். அவரது கண்களில் நீர் பொங்கி கன்னங்கள் வழியாக வழிந்தோடியது. அவர்களை அந்த நிலையில் கண்ட பக்தர்கள் இருவரையும் சுற்றி சங்கீர்த்தனம் செய்தபடியே ஆடினர். அது ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருந்தது. இந்த நாட்களில் சுவாமிஜியின் ஆஸ்துமா தீவிரமாகியது. உடம்பை தேற்றிக்கொள்வதற்காக அவர் தேவகருக்கு செல்வதென்று முடிவாயிற்று. பிரம்மச்சாரி ஹரேந்திரநாத் சுவாமிஜியுடன் சென்றார். உடல்நிலை காரணமாக சுவாமிஜி தேவகருக்கு வந்துள்ள செய்தி அங்கே பலருக்கும் தெரிய வந்தது. அங்கே மெட்ரிகுலேஷன் படித்து கொண்டிருந்த K.S. கோஸ் என்பவரும் ஒரு நண்பருமாக சுவாமிஜியை தரிசிப்பதற்காக கிளம்பினர். ஆச்சரியம், அவர்கள் அறையை விட்டு வெளியே வந்தால் சுவாமிஜி அந்த வழியாக நடந்து கொண்டிருந்தார். ஓடி சென்று அவர்கள் இருவரும் சுவாமிஜியின் பாதங்களை தொட்டு வணங்க முயற்சித்தனர். சுவாமிஜி விரைந்து பின்வாங்கினார். அவர்கள் தமது பாதங்களை தொட அவர் ஏனோ அனுமதிக்கவில்லை. அவர்கள் ஏதோ பேச முயற்சித்த போது அவர்களிடம் தம்முடன் தொடர்ந்து நடக்குமாறு கூறிவிட்டு போகத் தொடங்கினார். வழியில் அவர்களின் உடல்நிலை, சுகாதாரம், விடுதி, அங்குள்ள உணவு என்று பல விஷயங்களை விசாரித்தார். அவர்களுக்கு அறிவுரையும் வழங்கினார். உணவு பற்றி பேசிய போது தினமும் சிறிது நெய் சாப்பிடுவது நல்லது, வெண்ணெய் அதைவிட சிறந்தது என்றார். தூரத்தில் தெரிந்த அழகிய பெரிய மலைத்தொடரை காட்டி அவர்கள் அங்கே சுற்றுலா சென்றதுண்டா என்று கேட்டார். இல்லை என்று கூறியதும், விரைவில் ஒருமுறை அங்கே சுற்றுலா சென்று வாருங்கள், சுற்றுலா உடம்பிற்கும் நல்லது, மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் என்று கூறினார். பேசிக்கொண்டே சென்றபோது கோஷின் ஷூவின் நாடா அவிழ்ந்திருப்பதைக் கண்டார். அவரிடம் அதனை சரியாக கட்டுமாறு கூறினார்.
திடீரென்று ஷூ நாடாவை பற்றி பேசியதும் கோஷ் குழம்பி போனார். அவர் திகைத்து நிற்பதைக் கண்ட சுவாமிஜி குனிந்து, சரி நானே கட்டுகிறேன் என்று கூறிவிட்டு கட்டத் தொடங்கினார். திடுக்கிட்டு நின்றார் கோஷ். அவர் சுதாரிப்பதற்குள் சுவாமிஜி மிக நேர்த்தியாக கட்டி முடித்திருந்தார். சுவாமிஜி தம் கால்களை தொடுவதற்கு அனுமதித்ததால் ஏதோ பாவம் செய்துவிட்டதாக கருதிய கோஷ் ஒரு பரிகாரம் போல் மீண்டும் சுவாமிஜியின் பாதங்களை தொட்டு வணங்க சென்றார். முன்பு போலவே சுவாமிஜி அதற்கு அவரை அனுமதிக்கவில்லை. நண்பர்கள் இருவரும் விடுதிக்கு திரும்பினர். இதற்குள் உலக புகழ்பெற்ற விவேகானந்தர் கோஷின் சூநாடாவை கட்டியது பற்றி விடுதி முழுவதும் பரவிவிட்டது. நண்பர்கள் பலரும் வந்து அதை பார்ப்பதும் தொடுவதுமாக நேரம் கழிந்தது. ஷூவை கழற்றுவதற்கு யாரும் அவரை அனுமதிக்கவில்லை. கடைசியில் எல்லோரும் தூங்கிய பிறகு நள்ளிரவில் கனத்த இதயத்துடன் நாடாவை அவிழ்த்தார் கோஷ். தேவகரில் சுவாமிஜியின் உடல்நிலை சற்று தேறியது. சுவாமிஜியும் சற்று நம்பிக்கை கொள்ளவே செய்தார். அமெரிக்கா திரும்ப இருந்த சாராவும் மெக்லவுட்டும் சுவாமிஜியை உடன் வருமாறு அழைத்தனர். சுவாமிஜி தமது நிலையை விளக்கி, உங்களுடன் நான் வர இயலாது என்பது உங்களுக்கே தெரியும். அதற்கு போதிய வலிமை இன்னும் வரவில்லை. சளி இன்னும் இருக்கிறது. அது என்னை பயணத்திற்கு தகுதியற்றவன் ஆக்குகிறது. இங்கு உடல்நிலை தேரும் என்று நம்புகிறேன் என்று அவர்களுக்கு கடிதம் எழுதினார். ஆனால் எதிர்பாராத விதமாக திடீரென்று அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. ஆஸ்துமா தீவிரமாகியது. அவர் மரணத்தின் விளிம்பிற்கே சென்று மீண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சாரதானந்தரையும் சதானந்தரையும் உடனடியாக தேவகருக்கு அனுப்புமாறு வேலூர் மடத்திற்கு தந்தை கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் மூச்சு விட திணறியதில் அவரது முகம் வெளிறியது. ஜன்னி கண்டது போல் உடம்பு வெட்டி இழுக்க ஆரம்பித்தது. பார்த்து நின்று தவிப்பதை தவிர யாராலும் எந்த உதவியும் செய்ய இயலவில்லை. உயரமான தலையணையில் தலையை சாய்த்தபடி சுவாமிஜியும் மரணத்தை எதிர்கொள்ள தயாரானார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 8 நாட்கள் இவ்வாறு மரணத்தின் விளிம்பில் ஊசலாடினார் சுவாமிஜி. அதன் பிறகு நிலைமை முன்னேறி ஒரு நடைப்பிணமாக என்னை கல்கத்தாவிற்கு கொண்டு வந்தார்கள் என்று எழுதினார் அவர். தாம் மூச்சுவிட்ட சத்தம் சோகம் சோகம், நானே பரம்பொருள் என்று தமக்குள் கேட்டதாக பின்னர் சுவாமிஜி தெரிவித்தார். 1899 ஜனவரி 22ஆம் நாள் சுவாமிஜி தேவகரிலிருந்து கல்கத்தாவிற்கு திரும்பினார். அடுத்த நாள் அவர் நிவேதித்தையை அழைத்திருந்தார். அவரை காண சென்ற நிவேதித்தை எழுதுகிறார், மன்னர் நேற்றிரவு திரும்பினார். இன்று காலை 8 மணியளவில் என்னை அழைத்திருந்தார். அவரை பார்த்துவிட்டு 1 மணி நேரத்திற்கு முன்புதான் திரும்பினேன். அவர் தெய்வீக பொலிவுடனேயே திகழ்கிறார். அவரது தோற்றம் அற்புதமாக உள்ளது. 3 இரவுகள் மூச்சிற்காக போராடியதாக என்னிடம் தெரிவித்தார். ஆனால் அவரிடம் எதிர்கால திட்டங்களுக்கு குறைவே இல்லை. இத்தகைய ஒரு நிலையில் நான் அவரை கண்டதில்லை. மடத்து நிர்வாகத்தை சாரதானந்தர் சிறப்பாக கவனித்து வந்தார். அதற்காகவே சுவாமிஜி அவரை அமெரிக்காவிலிருந்து வரவழைத்திருந்தார். அமெரிக்காவில் சாரதானந்தர் மிக நல்ல பணியாற்ற முடியும் என்று தெரிந்திருந்தாலும் வேலூர் மடத்தில் அவரது தேவையை மிகவும் உணர்ந்தார் சுவாமிஜி. அது மட்டுமின்றி அமெரிக்காவில் அபேதானந்தர் வெற்றிகரமாக வேலை செய்து வந்ததால் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பது சுவாமிஜிக்கு தெரிந்திருந்தது. சாரதானந்தர் திரும்பி வந்ததிலிருந்து நிர்வாக பணியை மிகுந்த உற்சாகத்துடன் ஏற்றுக்கொண்டார். கேள்வி பதில், சமஸ்கிருதம், கீழே மேலை தத்துவம் ஆகிய வகுப்புகளை துரியானந்தர் முறையாக நடத்தினார். தினமும் தியான வகுப்புகள் நடைபெற்றன. தனிமையில் அவர் தியானம் செய்வதை பார்ப்பது போல் சுவாமிஜிக்கு வேறு எதுவும் அவ்வளவு மகிழ்ச்சி தராது. மடத்தின் தினசரி நடவடிக்கைகள் இளம் துறவியரின் பொறுப்பில் விடப்பட்டன. பொறுப்பை அவர்களும் உணர வேண்டும் என்று விரும்பினார் சுவாமிஜி. இளம் துறவிகளும் பிரம்மச்சாரிகளும் ஒரு குழுவாக மாதந்தோறும் கூடி பணிகள் பற்றி விவாதித்தனர். தங்களுக்குள் தலைவர் ஒருவரையும் தேர்ந்தெடுத்து செயல்பட்டனர். காலம் தவறாமை, தூய்மை போன்றவை மிகவும் கடைபிடிக்கப்பட்டன. அனைவரின் ஈடுபாடும் பொறுப்புணர்ச்சியும் சுவாமிஜிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. துறவு, பிரம்மச்சரியம், சேவை, முக்தி போன்ற லட்சியங்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுவாமிஜி இளைஞர்களின் மனதில் பதிய வைத்தார். அதற்கு மேல் அவரது நிதர்சனமான வாழ்க்கை
கொழுந்துவிட்டெறியும் துறவியின் அக்னியாக இளைஞர்களின் முன்னால் நின்றது. பிரம்மச்சரியம் என்பது நாடி நரம்புகளிலெல்லாம் கனலாக எரிய வேண்டும். சொந்த முக்தியும் பிறருக்கு சேவையும் என்பதுதான் நமது லட்சியம் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் இளைஞர்களிடம் எடுத்து கூறினார். வலுவாத பிரம்மச்சரியத்தை அடிப்படையாக கொண்ட துறவு, இறையனுபூதிக்கு இது ஒன்றே சாவி என்ற உண்மையை சுவாமிஜி மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினார். ஒரு துறவியின் வாழ்க்கை என்பது தொடர்ந்து அவன் தன் மனதுடன் நிகழ்த்தும் போரே தவிர வேறல்ல. இந்த போரில் வெல்ல வேண்டுமானால் அவன் தீவிரமான தவ வாழ்க்கை, புலநடக்கம், மன ஒருமைப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்தேயாக வேண்டும். ஒருமுறை ஒருவர் தேவையற்ற கேள்வி ஒன்றை கேட்டபோது சுவாமிஜி கோபத்துடன், போய் தவம் செய், சிறிது காலம் தவம் செய்தாயானால் மனம் தூய்மையாகும், அப்போது இத்தகைய முறைகேடான கேள்விகளை கேட்க மாட்டாய் என்றார். ஆரம்ப நாட்களில் எல்லா விஷயங்களிலும் தீவிரமான கட்டுப்பாடும் கண்காணிப்பும் அவசியம் என்பார் சுவாமிஜி. உணவு கட்டுப்பாடு மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளத்தக்கது. உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் மனத்தை கட்டுப்படுத்துவது இயலாத காரியம். தேவைக்கு அதிகமாக உண்பது பல தீமைகளை உண்டாக்குகிறது. அளவுக்கு மீறி சாப்பிடுவதால் உடம்பும் மனமும் கெட்டுப்போகின்றன என்பார் அவர். துறவியர் இல்லறத்தாரிடமிருந்து அகன்றிருப்பதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். உலக வாழ்க்கையில் மூழ்கி கிடக்கின்ற மக்களின் உடம்பிலிருந்தும் துணியிலிருந்தும் ஒருவிதமான காமவாடை வீசுவதை நான் உணர்கிறேன். என்னால் அதை சகிக்க முடியவில்லை. இது பற்றி நான் சாஸ்திரங்களில் படித்திருக்கிறேன். துறவும் தூய்மையும் நிறைந்த புனிதர்களால் ஏன் உலகியல் மனிதர்களின் ஸ்பரிசத்தை பொறுத்து கொள்ள இயல்வதில்லை என்பதை நான் இப்போது புரிந்து கொள்கிறேன் என்பார் அவர். அதுபோலவே இளம் துறவியரும் பிரம்மச்சாரிகளும் பெண்களிடம் நெருங்கி பழகுவதையும் சுவாமிஜி ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்னை ஸ்ரீ சாரதாதேவி கல்கத்தாவிற்கு வரும்போது அவரது சேவைக்கென்று ஒரு இளம் துறவியர் அங்கே செல்வதை சுவாமிஜி விரும்பவில்லை. ஏனெனில் அங்கே பெண்கள் ஏராளமாக கூடுவார்கள். இதன் பொருள் சுவாமிஜி இல்லறத்தாரையும் பெண்களையும் வெறுத்தார் என்பது அல்ல. ஆண்களும் பெண்களுமான சில இல்லறத்தார்கள் அவரது மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அவர்களின் வாழ்க்கையை தமது சீடர்களுக்கு கூட உதாரண வாழ்க்கையாக அவர் காட்டியது உண்டு. இல்லற லட்சியம் பற்றி பின்வருமாறு கூறுவார் சுவாமிஜி. இல்லற லட்சியத்தின் பெருமை எனக்கு புரிகிறது. நல்ல வழியில் சம்பாதிப்பது, நல்ல காரியங்களில் அதனை செலவு செய்வது, குடும்பத்தை பாதுகாப்பது, பெரியவர்களுக்கு தொண்டு செய்வது, ஓர் ஆன்மீக லட்சியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நிறைவு செய்வது என்று இல்லற வாழ்க்கை ஓர் உன்னதமான லட்சியம் என்பதில் சந்தேகமில்லை. திருமணமும் ஒரு பாதைதான். ஏன், சிலருக்கு அதுதான் பாதை. ஆனால் துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவன் உலகின் அனைத்தும் பயத்துடன் பின்னி பிணைந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். துறவு மட்டுமே ஒருவனை பயமின்றி வாழ செய்கிறது. இல்லற லட்சியத்தின் பெருமையை நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும் என்று கூறுவார். இல்லறத்தாரை அவர் எவ்வளவு போற்றினார் என்பதை ஒருமுறை நாகமகாசையர் மடத்திற்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட விதத்திலிருந்து காண முடிந்தது. சுவாமிஜியை சாட்சாத் சிவபெருமானாகவே கண்டார் நாகமகாசையர். சுவாமிஜி இருக்கும் இடத்தில் அவர் அமரமாட்டார். கைகூப்பியபடியே நிற்பார். நாகமகாசையர் சரத்சந்திரருடன் மடத்திற்கு வந்திருந்தார். சுவாமிஜி நாகமகாசையரை வணங்கி நலம்தானே என்றார். நாகமகாசையர் கூறினார், உங்களை தரிசிப்பதற்காக வந்தேன். ஜெய் சங்கரா, ஜெய் சங்கரா என்று சிவ தரிசனம் பெற்றுவிட்டேன். இவ்வாறு சொல்லியபடியே நாகமகாசையர் சுவாமிஜியின் முன் 2 கைகளையும் கூப்பி வணங்கியபடியே பணிவுடன் நின்று கொண்டிருந்தார். சுவாமிஜி கேட்டார், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது? நாகமகாசையர் கூறினார், தசையும் எலும்புகளும் சேர்ந்த கூடாகிய எதற்கும் உதவாத இந்த உடம்பை பற்றி ஏன் கேட்கிறீர்கள்? உங்களை கண்டதால் நான் பேறு பெற்றேன். இவ்வாறு கூறி அவர் நெடுஞ்சான்கடையாக தரையில் விழுந்து சுவாமிஜியை வணங்கினார். சுவாமிஜி அவரை தூக்கியபடி, என்ன காரியம் செய்கிறீர்கள்? நாகமகாசையர் கூறினார், இன்று நான் சிவ தரிசனம் பெற்றேன். என் அகக்கண்களால் நான் அதை காண்கிறேன். ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா என்றார். சுவாமிஜி சரத்தை பார்த்து, உண்மையான பக்தி மனிதனை எப்படி மாற்றுகிறது பார்த்தாயா? நாகமகாசையர் தெய்வீகத்தில் மூழ்கி தம்மையே மறந்து விட்டிருக்கிறார்.
உடம்பை பற்றிய நினைவு அவரிடம் அறவே இல்லை. இப்படி இன்னொருவரை காண முடியாது. சுவாமி பிரேமானந்தரிடம் நாகமகாசையருக்கு கொஞ்சம் பிரசாதம் கொண்டு வா என்றார். நாகமகாசையர் கூறினார், பிரசாதமா பிரசாதமா? கைகளை குவித்து சுவாமிஜியை வணங்கியபடி, உங்களை கண்டதும் இன்று என் பிறவி பசியே தீர்ந்துவிட்டது. அப்போது துறவிகள் மற்றும் பிரம்மச்சாரிகளுக்கு உபனிஷத வகுப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. சுவாமிஜி அவர்களிடம், இன்று குருதேவரின் மகத்தான பக்தர் ஒருவர் வந்திருக்கிறார், எனவே இன்று உங்களுக்கு வகுப்பு தேவையில்லை என்றார். உடனே எல்லோரும் புத்தகங்களை மூடி வைத்துவிட்டு நாகமகாசையரை சுற்றி அமர்ந்தார்கள். சுவாமிஜியும் அவருக்கு முன்னால் உட்கார்ந்தார். சுவாமிஜி எல்லோரையும் பார்த்து, பாருங்கள், நாகமகாசையரை பாருங்கள். இவர் இல்லறத்தில் இருப்பவர். ஆனால் உலகம் என்ற ஒன்று இருப்பதை பற்றிய உணர்வே இவருக்கு இல்லை. எப்போதும் இறை உணர்விலேயே ஆழ்ந்திருக்கிறார். நாகமகாசையரிடம், எங்களுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் குருதேவரை பற்றி சிறிது சொல்லுங்கள் என்றார். நாகமகாசையர் சொன்னார், என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவரை பற்றி நான் என்ன சொல்வேன்? அவரது அவதார பணியில் உதவியாக இருக்கும் மகாவீரரான உங்களை தரிசிக்க வந்தேன். இப்போது அவரது உபதேசங்களை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஜெய் ராமகிருஷ்ணா, ஜெய் ராமகிருஷ்ணா என்றார். சுவாமிஜி கூறினார், ஸ்ரீராமகிருஷ்ணரை உள்ளபடி புரிந்து கொண்டவர் நீங்கள்தான். நாங்கள் இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான் என்றார். நாகமகாசையர் கூறினார், ஓ, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் குருதேவரின் நிழல். நீங்களும் குருதேவரும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். கண்ணுள்ளவர்கள் இதை காணட்டும் என்றார். சுவாமிஜி கேட்டார், இந்த மடங்களையெல்லாம் ஆரம்பித்தது சரியான வழிதானா? நாகமகாசையர் கூறினார், நான் அற்பன், எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் என்ன செய்தாலும் அது உலகிற்கு நன்மையே செய்யும். ஆமாம், நன்மையே செய்யும். பல பிரம்மச்சாரிகளும் சாதுக்களும் நாகமகாசையருடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்க முற்பட்டார்கள். இது நாகமகாசையரிடம் பதட்டத்தை ஏற்படுத்தியது. உடனே சுவாமிஜி, அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், அவர் மிகவும் சங்கடப்படுகிறார் என்றார். இதை கேட்டதும் எல்லோரும் தங்கள் இடங்களில் சென்று அமர்ந்தார்கள். சுவாமிஜி கேட்டார், நீங்கள் ஏன் மடத்தில் வந்து தங்கக்கூடாது? உங்கள் வாழ்க்கை இங்குள்ள பிரம்மச்சாரிகளுக்கு நல்ல பாடமாக அமையும் என்றார். நாகமகாசையர் கூறினார், ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் நான் இதை பற்றி ஒருமுறை கேட்டேன். அதற்கு அவர், இல்லறத்திலேயே இரு என்றார். எனவே குடும்பத்திலேயே இருக்கிறேன். உங்களையெல்லாம் இடையிடையே தரிசிக்கும் பேறு பெறுகிறேன் என்றார். சுவாமிஜி கூறினார், தங்கள் ஊருக்கு நான் ஒருமுறை வரலாம் என்று எண்ணியுள்ளேன் என்றார். இதை கேட்டதும் நாகமகாசையர் ஆனந்தத்தால் பைத்தியம் போலவே ஆகிவிட்டார். அந்த நாள் என்றவரும் அந்த தலைமை காசியாகிவிடும், அந்த பேரு எனக்கு கிடைக்குமா என்று உணர்ச்சி பொங்க கேட்டார். சுவாமிஜி கூறினார், அங்கு வர வேண்டுமென்று ஆசை இருக்கிறது. தேவி அழைத்து வந்தால் வருவேன் என்றார். நாகமகாசையர் கூறினார், உங்களை யார் புரிந்து கொள்ள முடியும்? யார் புரிந்து கொள்ள முடியும்? அகக்கண் திறக்காமல் உங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஸ்ரீராமகிருஷ்ணர் மட்டும்தான் உங்களை புரிந்து கொண்டார். பிறர் அவர் சொன்னதை நம்பினார்கள், அவ்வளவுதான். அல்லாமல் உங்களை யார் புரிந்து கொண்டார்கள்? சுவாமிஜி கூறினார், இப்போது என் ஒரே ஆசை இந்த நாட்டை எழுச்சி பெற செய்ய வேண்டும் என்பதுதான். தன் சக்தியில் நம்பிக்கை இழந்து எந்தவிதமான உணர்ச்சியும் இல்லாமல் மக்கள் உறங்கிக் கொண்டிருப்பது போல் உள்ளது. அவர்களை எப்படியாவது எழுப்பி அவர்களிடம் சனாதன தர்மத்தின் உணர்வை ஊட்டி விட்டேனானால் ஸ்ரீராமகிருஷ்ணரும் நாமும் பிறந்தது பயன் உடையதாகிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த ஆசை மட்டுமே உள்ளது. முக்தி முதலியவை எல்லாம் எனக்கு துச்சமாக தெரிகிறது. என் ஆசை நிறைவேற நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்றார். நாகமகாசையர் கூறினார், ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆசீர்வதிப்பார். உங்கள் விருப்பத்தை யாரால் தடுக்க முடியும்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடந்தே தேரும். சுவாமிஜி கூறினார், அவரது விருப்பம் இல்லையென்றால் எதுவுமே நடக்காது. நாகமகாசையர் கூறினார், அவர் விருப்பமும் உங்கள் விருப்பமும் ஒன்றாகிவிட்டது. உங்கள் விருப்பமே அவருடைய விருப்பமும். ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா. சுவாமிஜி கூறினார், வேலை செய்ய வேண்டுமென்றால் வலிமையான உடல் வேண்டும். இந்த நாட்டிற்கு வந்ததிலிருந்து என் உடல் நலம் சரியில்லை. மேலை நாடுகளில் இருந்தபோது நல்ல உடல் நலத்தோடு இருந்தேன். நாகமகாசையர் கூறினார், உடல் எடுத்தால் வாடகை கொடுத்தேயாக வேண்டும் என்று குருதேவர் சொல்வது வழக்கம். நோய்களும் துன்பமும் தான் வாடகை. உங்கள் திருமேனியோ தங்க பெட்டி.
அதை மிகவும் கவனமாக காக்க வேண்டும். யார் அதை செய்வார்கள்? யார் இதை புரிந்து கொள்வார்கள்? ஸ்ரீராமகிருஷ்ணர் மட்டும்தான் புரிந்து கொண்டார். ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா என்றார். சுவாமிஜி கூறினார், மடத்தில் உள்ளோர் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள். நாகமகாசையர் கூறினார், யார் கவனித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நன்மை. அவர்களுக்கு தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, இது உண்மை. சரியான அக்கறை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அது நிலைக்காமல் போய்விடுகின்ற அபாயம் உள்ளது. சுவாமிஜி கூறினார், நாகமகாசையரே, நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யவில்லை என்பது புரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட வேளையில் ஒரு குறிப்பிட்ட திசையில் வேலை செய்வதற்கு ஆர்வம் கொள்கிறேன். அதன்படியே காரியங்களை செய்கிறேன். அது நல்லதற்கா கெட்டதற்கா என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாகமகாசையர் கூறினார், பெட்டி இப்போது பூட்டப்பட்டுள்ளது என்று குருதேவர் கூறுவார். எனவே முழுவதுமாக அறிந்து கொள்ள உங்களை விடமாட்டார். நீங்கள் அதை அறிந்து கொண்டால் உங்கள் இவ்வுலக வாழ்க்கை முடிந்துவிடும். அதை கேட்டதும் சுவாமிஜி வெட்ட வெளியை பார்த்தபடி சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் நின்றார். அப்போது பிரேமானந்தர் பிரசாதம் கொண்டு வந்து நாகமகாசையருக்கும் பிறருக்கும் கொடுத்தார். நாகமகாசையர் அதை இரு கைகளாலும் வாங்கி ஆனந்த கூத்தாடியபடியே உட்கொண்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு சுவாமிஜி குளத்தின் அருகே மண்வெட்டியால் எதையோ தோண்டிக் கொண்டிருப்பதை நாகமகாசையர் கண்டார். அதை கண்டதும் நேராக அவரிடம் சென்று அவரது கைகளை பிடித்து, நாங்கள் இங்கே இருக்கும்போது நீங்கள் ஏன் இதையெல்லாம் செய்கிறீர்கள் என்று கூறி மண்வெட்டியை வாங்கி கொண்டார். சுவாமிஜி மண்வெட்டியை போட்டுவிட்டு தோட்டத்தில் நடந்தவாறு நாகமகாசையரை பற்றி சில நிகழ்ச்சிகளை கூறினார்.